Two birds, same tree, two completely different minds. The orange one looks around and sees a future, a place to build, to root, to own something that's truly his. The blue one, he sees freedom, no walls, no weight, just the wind, and wherever it takes him next. One starts building, brick by brick, branch by branch, slow, intentional, certain. The other soars, light, flexible, unbothered, moving when he wants, staying when he likes. Both choices are real. Both have a cost. One pays with commitment. The other pays with rent. So tell me, are you building your nest or are you still flying? Let's be clear. இந்த சொந்த வீடு வாங்கணுங்கிற ஆசை இப்போ வந்தது கிடையாது. பல 100 வருஷமாகவே இருக்கிறது தான். ஏன் நம்ம இந்தியன்ஸ்லாம் லேண்டு ரியல் எஸ்டேட்லலாம் ரொம்ப அப்படியே பித்து பிடிச்சி போய் இருக்காங்க, மற்ற கண்ட்ரீஸ்லலாம் இந்த மாதிரி இல்லையே அப்படின்னு யோசிச்சா வர ஒரே ஆன்சர் ஜென்ரேஷனல் ட்ராமா. அதாவது நம்ம பேரண்ட்ஸ் அண்ட் அவங்களோட பேரண்ட்ஸ் வாழ்ந்த காலத்துலலாம் இந்த எக்கனாமிக் ஸ்கேர்சிட்டி, ஹை இன்ஃப்ளேஷன், பேட் ஓனர் எக்ஸ்பீரியன்ஸ்னு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்தது. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் ஒரு சின்ன லேண்டுங்கிறது ஒரு இடமா மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்து அவங்கள வெளியே கொண்டு வர ஒரு பெரிய ஆயுதமாக இருந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு கல்யாணம். இப்போ நம்ம ஊரில் கல்யாணம் பண்ணுறப்போ மாப்பிள்ளைக்கிட்ட நல்லா படிச்சிருக்கீங்களா, நல்லா வேலைக்கு போகிறீங்களா, சம்பாதிக்கிறீங்களா, இதெல்லாம் கேட்குறதுக்கு முன்னாடி முக்கியமாக கேட்குற ஒரே கேள்வி சொந்தமாக ஒரு வீடு இருக்கான்னு தான். இந்த இடத்துல தான் ஒரு வீடை வச்சு ஒரு மனுஷனோட ஸ்டெபிலிட்டி அண்ட் கெப்பாசிட்டியை மெஷர் பண்ணுறாங்க. அண்ட் அட் த சேம் டைம் ஒரு சொந்த வீடு இருந்தால் நம்ம பொண்ணுக்கும் பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு பொண்ணு வீட்டுக்காரங்களும் மோஸ்ட்லி நம்புறாங்க. இந்த மாதிரி எமோஷனலாக அட்டாக் பண்ணுறதுனாலையும் சொசைட்டல் ப்ரெஷர்னாலையும் தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்னை 20 வருஷம் லோன் போட்டு அடைச்சாலும் பரவாயில்ல, எப்படியாச்சும் ஒரு சொந்த வீடை வாங்கிடணும், அப்போ தான் வந்துட்டு சொசைட்டிலையும் நானும் கொஞ்சம் கௌரவமாக இருப்பேன், யாருக்கிட்டேயும் வாடகை வீட்டில் இருக்குன்னு தலை குனிஞ்சு இருக்க தேவையில்லைன்னு முட்டாள்தனமாக நம்பிட்டு இருக்காங்க. இப்போது நம்மளோட அப்பா அம்மாலாம் இன்வெஸ்ட்மெண்ட்னாலே வீடை வாங்கு இல்லை அட்லீஸ்ட் ஒரு நிலத்தை வாங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு வகையில் கரெக்டு தான். ஆனால் இன்றைக்கி 2026 அது கொஞ்சம் செட் ஆகாது. அது ஏன்னு தெரிஞ்சுக்கணுன்னா சேலரி விசஸ் அசட் க்ரோத்தை கம்பேர் பண்ணி பார்க்கணும். இப்போது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடை வாங்கணுன்னா நம்மளோட வருஷ சம்பளத்தை ஒரு 3லேருந்து 5 மடங்கு இருந்தாலே வாங்கிட முடியும். ஏன்னா அப்போ சேலரி க்ரோத் ஹை பொட்டன்ஷியல் இருந்தது அண்ட் லோ என்ட்ரி காஸ்ட்டும் இருந்தது. அட் த சேம் டைம் ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டும் கொஞ்சம் அண்டர் வேல்யூடாக இருந்தது. ஆனால் 2026 பெங்களூர், சென்னை, மும்பை இந்த மாதிரி மெட்ரோ சிட்டிஸ்லலாம் ஒரு வீடை வாங்கணுன்னா நம்மளோட வருஷ சம்பளத்துலேருந்து 12லேருந்து 15 மடங்கு வரைக்கும் தேவைப்படுது. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 30 வருஷமாகவே ஒரு ஆவரேஜ் பர்சனோட சேலரி கொஞ்சம் ஸ்லோவாக தான் இன்க்ரீஸ் ஆச்சு. ஆனால் இந்த ரியல் எஸ்டேட் மார்க்கெட் வந்துட்டு இந்த அர்பனைசேஷன், என்ஆர்ஐ இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, ஏன் பிளாக் மணினால கூட கொஞ்சம் ரொம்ப ரேப்பிடாக இன்க்ரீஸ் ஆகி ஓவர் வேல்யூடாக இருக்குது. இந்த மாதிரி வீட்டோட காசுலாம் இவ்வளோ அதிகமாக இருந்தோம் ஏன் நிறைய பேர் கடனை வாங்கியாச்சும் ஒரு சொந்த வீடை வாங்கிடணும்னு நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வீடு வாங்குறதுங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு. இன்றைக்கி 50 லட்ச ரூபா போட்டு நான் ஒரு வீடை வாங்கினேன்னா 10 வருஷத்தில் அது அப்படியே டபுள் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கணக்கு போட்டு பார்த்தா அது வெறும் 7.2% per yearங்கிற மாதிரி தான் வருது. அட் த சேம் டைம் ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டும் ஆவரேஜாக ஒரு வருஷத்துக்கு 8 to 10% கிட்ட தான் க்ரோ ஆகுது. இது நம்மளோட இந்தியன் நிஃப்டி 50 விட கம்மி தான். இதில் இன்னொரு ஹைலைட் என்னென்னா இதில் நிறைய ஹிடன் சார்ஜஸ் இருக்குது. அதாவது ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, வாட்டர் டேக்ஸு, மெயின்டெனன்ஸு, ஏன் இன்டீரியர் டிப்ரிசியேஷன் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா அந்த 10% ரிட்டர்னில் பாதி கூட வருமானு தெரில. இதில் சோகமான விஷயம் என்னென்னா நமக்கு ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி அர்ஜென்ட்டாக பணம் தேவைப்படுதுன்னு வைங்க, வீட்டோட பால்கனியை மட்டும் வித்துட்டுலாம் காசு கொடுங்க அப்போல்லாம் நம்மளால் பண்ண முடியாது. நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு நிறையா காசு செலவு பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு நினச்ச நம்ம வாங்கின வீடு அது ஆக்சுவலாக ஒரு இம்மூவபிள் லைபிலிட்டியாக தான் இருக்குது. இப்போ அப்படிலாம் கிடையாது. வீட்டில் வந்து ரெண்டல் இன்கம் வரும், நீங்கள் வந்துட்டு வெறும் வீட்டோட வேல்யூவை மட்டும் கணக்கு போட்டு சொல்கிறீங்க அப்படிலாம் நினச்சிங்கன்னா இருங்க. இப்போ நான் வந்துட்டு ஒரு டாப் 4 சிட்டிஸோட ஒரு ரெண்டல் இது எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மும்பையில் தான் இருக்குல்லே ரொம்ப காஸ்ட்லியஸ்ட்டு. எப்படின்னா ஒரு 2 BHK வந்துட்டு 2.5 கோடி வரைக்கும் வருது. ஸோ அங்கே வந்துட்டு ஆவரேஜ் மந்த்லி ரெண்ட் வந்துட்டு ஒரு 50 to 60% வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டல் ஈல்டுன்னு பார்த்தீங்கன்னா 2.4 to 3% தான் இருக்குது. இப்போ இதே டெல்லி NCR ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் 2 BHKவோட காஸ்ட்டு 1.5 கோடி வரைக்கும் இருக்குது. அங்கே ஆவரேஜ் மந்த்லி ரெண்ட்டு ஒரு 30 to 40Kன்னு வச்சா கூட ரெண்டல் ஈடு வந்து அதே 2.4 to 3% தான். இப்போ இதே நீங்கள் பெங்களூர் எடுத்துக்கிறீங்க, இந்த ஒயிட் ஃபீல்டு இந்த சைடு எடுத்துக்கிறீங்க, ஐடி செக்டர்கிட்ட எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுப்போம், அங்கே ஆவரேஜ் மந்த்லி ரெண்ட்டு 45,000 இருக்கு இல்லையா, அங்கே தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ரெண்டல் ஈல்டு வந்துட்டு உங்களுக்கு 4.5 to 5% கிட்ட வரும். இதே நம்ம சென்னை OMR சைடு இல்லை கிண்டி சைடு எடுத்தோன்னு வைங்களேன்,
ஆவரேஜ் 2 பிஹெச்கேயோட விலை வந்துட்டு 1 கோடி ரூபாய் வரைக்கும் இருக்குது. ஆனால் அங்கே ரெண்ட் வந்துட்டு 28,000 30,000 தான் இருக்குது. ஸோ அதனால் ரெண்டல் ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா 3.3% to 3.5% தான் வருது. ஸோ இப்படிலாம் இருக்கிறப்போ இந்த மினிமம் ஒரு 3% 4% இருக்கிற இடத்துக்கு நம்ம பேங்க்கில் 8% 10%ன்னு கடன் வாங்கி வீடை வாங்கிட்டு இருக்கோம். ஸோ இது எந்த வகையில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் சொல்ல முடியும்? இப்போ இதெல்லாம் நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நான் எப்படியாச்சும் இஎம்ஐ கட்டியாச்சும் ஒரு சொந்த வீடை வாங்கிடுவேன், நான் நிறையா சம்பாதிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இப்போ ஆக்சுவலாக ஒரு வீடை வாங்கணும்னா அதுக்கு எவ்வளோ சேலரி தேவை அப்படிங்கிறத கணக்கு போட்டு பார்க்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி சென்னையில் ஓஎம்ஆர் சைடோ இல்லை ஏதோ ஒரு முக்கியமான ஏரியாவில் ஒரு 2 பிஹெச்கே வாங்குறீங்கன்னு வச்சுப்போம், 1 கோடி ரூபாய் வருது. இப்போ இதுக்கு ஸ்டாம்ப் டியூட்டின்னு 7%ன்னு போடணும். இப்போ அது இல்லாமல் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு 4%, இப்போ இது இல்லாமல் ஜிஎஸ்டி இன்டீரியர் இதெல்லாம் சேர்த்து இன்னொரு 4% போட்டால் கூட எக்ஸ்ட்ராவாக ஒரு 15 லட்ச ரூபாய் வருது. ஸோ இப்போ மொத்த வீட்டோட விலை 1.15 crores கரெக்டாக? இப்போ யூஸ்வலாக சொல்லுவாங்கள்ல ஒரு 20-30% டவுன் பேமெண்ட் கட்டுங்கன்னு, அந்த மாதிரி நம்ம கட்டுறோன்னு வச்சுப்போம். ஒரு 35 lakhs கட்டிட்டா கூட ரிமைனிங் 80 lakhs இருக்குது. இப்போ இந்த 80 lakhs வந்துட்டு நம்ம வந்துட்டு பேங்க்கில் போய் லோன் போட்டு வாங்குகிறோம், 8.5% 20 வருஷத்துக்கு போட்டு வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. மாதம் இஎம்ஐ மட்டும் 69,400 வருது. இப்போ இந்த 69,400 இஎம்ஐ வந்துட்டு நம்ம கட்டணும் அப்படிங்கிறப்போ இப்போ யூஸ்வலாக சொல்லுவாங்கள்ல 20 to 30%க்கு மேலே உங்கள் சேலரியிலேருந்து இஎம்ஐக்கு போகக்கூடாது, அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா வந்து ரொம்ப ரிஸ்க்கு, ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இல்லை ஜாப் லாஸு மெடிக்கல் எமர்ஜென்சினா உங்களால் இஎம்ஐ கட்ட முடியாமல் போயிடும், ட்ராப்பில் மாட்டிப்பீங்க இப்படிலாம் சொல்லுவாங்கள்ல. ஸோ இந்த 69,400 30% கணக்கு போட்டு வச்சோம்னா நீங்கள் இந்த 1 கோடி ரூபாய் வீடை வாங்குறதுக்கு உங்களுக்கு 2,31,000 ரூபா சம்பளம் இருக்கணும். இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு சொந்த வீடு வாங்குறதே தப்பு, ரொம்ப கஷ்டம், வாடகை வீட்டில் இருக்கிறது தான் பெஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுலேயும் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருக்குது. அது என்னென்னா, ஃபஸ்ட்டு 11 months டென்யூர். அதாவது இப்போ புதுசாக ஒரு வாடகை வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா ஜென்ரலாகவே 11 monthsக்கு தான் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவாங்க. இப்படி இருக்கிறப்போ சப்போஸ் அந்த அக்ரிமெண்ட் ரெனியூ பண்ணலன்னா இப்போ நம்ம வந்துட்டு ஒர்க்கு ஸ்டடீஸு குழந்தைங்களோட ஸ்கூலு இதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு ஜென்ரலாகவே ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ரெஷரில் தான் நீங்கள் இருப்பீங்க. அடுத்து ரெண்டல் இன்ஃப்ளேஷன். இப்போ உங்களுக்கு வருஷம் வருஷம் சம்பளம் ஹைக்கு வருதோ இல்லையோ இந்த ரெண்ட் ஹைக்கு கண்டிப்பாக வரும். ஏன்னா இந்த 11 months அக்ரிமெண்ட் முடிகிறப்போ கண்டிப்பாக உங்கள் வாடகையும் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது சம்டைம்ஸ் 10 to 15% வரைக்கும் போக சான்ஸ் இருக்குது. ஃபைனலாக நோ கஸ்டமைசேஷன் ரூல். அதாவது இப்போ நம்ம ஒரு வாடகை வீட்டுக்கு போனோன்னா அதில் எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது, பெயிண்ட் அடிக்கக்கூடாது, ஏன் ஒரு ஆணி அடிக்கணும்னா கூட ஓனர் பர்மிஷன் இல்லாமல் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இப்படிலாம் இருக்கிறப்போ நம்ம என்ன தான் ஃபினான்ஷியலாக பெட்டராக டிசிஷன் எடுத்திருக்கோம், சொந்த வீடு வந்து லோன் வாங்கி வாங்காமல் அந்த ட்ராப்புக்குள்ளெலாம் போகாமல் நான் ரெண்ட்டு கட்டி நிம்மதியாக இருக்கேன், இந்த மாதிரிலாம் நீங்கள் நினச்சாலும் கடைசி வரைக்கும் நமக்குன்னு ஒரு சொந்த வீடு இல்லையே அப்படிங்கிற ஒரு வழி இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ நம்ம ஸ்டாங்ஸ் வெப்சைட்லேயே பை வெர்சஸ் ரெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கால்குலேட்டர் நான் பில்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அதை ஓப்பன் பண்ணி இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம், ஓகேங்களா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரெடி ஆர் ரீசேல் ப்ராப்பர்ட்டினா உங்களுக்கு மோஸ்ட்லி ஜிஎஸ்டி 0% இருக்கும். இதே அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்னா ஜிஎஸ்டி 5% வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நான் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பெங்களூருக்கு பதிலாக சென்னை செலக்ட் பண்ணிட்டேன். மந்த்லி சேலரி 1 lakhன்னு வச்சுப்போம். ப்ராப்பர்ட்டி சைஸ் வந்துட்டு ஒரு லெட்ஸே ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்டு, ப்ரைஸ் பர் ஸ்கொயர் ஃபீட்டும் வந்துட்டு ஒரு 7,000ன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சென்னை சிட்டிக்குள்ளே எங்கேயாவது இல்லை கொஞ்சம் தள்ளி அப்படின்னு வச்சுப்போம். ப்ராப்பர்ட்டி ப்ரைஸ் போட்டால் இப்போ 56 lakhs வருதா? இப்போ வந்துட்டு நான் இன்னும் வந்துட்டு ஒரு லெட்ஸே ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுன்னு வச்சுப்பேன். கரெக்டாக ஒரு 70 lakhs வர மாதிரி ஒரு நல்ல ஒரு 2 to 3 BHK வர மாதிரி ஒரு லேண்டு வாங்கி கட்டுற மாதிரி. இப்போ மந்த்லி ரெண்ட்டும் வந்துட்டு சப்போஸ் அங்கே வந்துட்டு 50,000 வரைக்கும் அந்த ஏரியாவில் போகுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுப்போம். இப்போ நான் டவுன் பேமெண்ட் வந்துட்டு 30% நான் வந்து டவுன் பேமெண்ட் பண்ணுறேன். ஹோம் லோன் ரேட்டு 8.5%, 20 years. இப்படி போட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ இஎம்ஐ நீடட், எவ்வளோ 1.41 lakhs வந்துட்டு உங்களுக்கு சேலரி இருக்கணும். ஏன்னா மந்த்லி இஎம்ஐயே வந்துட்டு உங்களுக்கு 42,523 வருது, ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து ரிஸ்கி. ஏன்னா வந்துட்டு உங்கள் 1 lakh சேலரியில் 43% வந்துட்டு இஎம்ஐக்கு போயிடுது. ஸோ ஏதோ ஒரு சின்ன மெடிக்கல் இஷ்யூ வந்தாலோ இல்லை ஏதோ ஒரு ஜாப் சுவிட்ச்னா இருந்தாலோ நீங்கள் வந்துட்டு ரிஸ்கில் மாட்டிப்பீங்க அப்படின்னு ஒன்று இருக்குது, கரெக்டாக? இங்கே வந்துட்டு ஃபுல் பிரேக் டவுன் வந்து இங்கே வந்துருச்சு. இப்போது நான் வீட்டை வாங்கிட்டேன்ல, இப்போ வந்து 20 வருஷம் கழிச்சு என் வீட்டோட ப்ராப்பர்ட்டி அப்ரிஷியேட் ஆகிருக்கும் அப்படின்லாம் கணக்கு போட்டு பார்த்தா 20 வருஷம் கழிச்சு நம்ம வீட்டோட ஒர்த்து வந்துட்டு 2.24 crores இன்க்ரீஸ் ஆகிருக்கும். நல்லா தான், ஏன்னா ஒரு 70 லட்ச ரூபா போட்டு வாங்கி 2.24 crores ஆல்மோஸ்ட் வந்துட்டு ட்ரிபிள் மடங்காக இன்க்ரீஸ் ஆகிருக்கு, கரெக்டாக? இப்போது நான் அதை பண்ணாமல் நான் என்ன பண்ணுறேன்னா அதே வீட்டில் ரெண்ட்டு கட்டிட்டு நான் வரேன். ஆனால் அந்த எக்ஸ்ட்ரா வந்துட்டு அந்த ஒரு 30% வந்து நான் டவுன் பேமெண்ட் பண்ணல, அதை வந்துட்டு நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்.
அண்ட் அந்த ரெண்ட்டுக்கும் அந்த இஎம்ஐக்கும் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் வந்துட்டு எஸ்ஐபி மாதிரி போட்டு வரேன்னு வச்சுப்போமே. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு எவ்வளோ வந்திருக்கு, 3.4 crores வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 1.2 crores அதிகமாக வந்திருக்கு. கரெக்டாக? ஸோ ஜென்ரலி வந்துட்டு ரெண்டிங் வின்ஸ் இப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இப்போ வந்துட்டு ஓகே, நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு சினாரியோ ஏற்ற மாதிரி பை பண்ணுறதா ரெண்ட் பண்ணுறதா எது எவ்வளோ வருதுன்னு நீங்களே கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு ஓகே, நான் வந்துட்டு பை பண்ணல, என்கிட்ட ஒரு லம்சமாக ஒரு 10 to 20 lakhs இருக்குது, இதை வந்துட்டு நான் வந்துட்டு டவுன் பேமெண்ட்டாக யூஸ் பண்ணலான்னு வச்சுருந்தேன். இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்து பேசாமல் நான் ரெண்டே பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி தோணுது. இப்போ அதை எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது, அது இல்லாமல் ரெகுலராக எப்படி எஸ்ஐபியில் போடுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு தான் இருக்கவே இருக்காங்க நம்ம ஸ்பான்சர் என்ரிச் மணி. இப்போ என்ரிச் மணியில் எப்படி எதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறத இருங்க நான் காட்டுறேன். இப்போ நான் ஆர்க்கா ஆப் ஓப்பன் பண்ணேன்னா இப்போ அப்படியே நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு இருக்கா. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி பண்ண போகிறோம். ஒன்று லம்சமாக அந்த டவுன் பேமெண்ட் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். அடுத்து மாதம் ரெகுலராக எஸ்ஐபி பண்ண போகிறோம். இதுக்கு வந்துட்டு 2 பிளானாக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ வந்துட்டு நீங்கள் லம்சமாக போடுறீங்கன்னா ஒரு ஹியூஜ் கேபிட்டலை ஒரே இடத்துல லாக்இன் பண்ண போகிறீங்க. கரெக்டாக? அதுக்குன்னு 10 லட்சத்தையும் ஒரே ஃபண்டில் போட போகிறதில்ல, பட் சிமிலர்லி அதே கணக்கு தானே. ஸோ இப்படி இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணோம்னா ரொம்ப அக்ரெசிவாக வெரி ஹை ரிஸ்க் ஈக்விட்டி ஃபண்ட்ஸு, இந்த ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் இப்படிலாம் போகாமல் கொஞ்சம் டெட் ஃபண்ட்ஸு, லிக்விட் ஃபண்ட்ஸு, இல்லை கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் போய்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வந்துட்டு நான் டெட் ஃபண்ட்ஸ் போனனாலே இங்கே இருக்கும் நிப்பான் இந்தியா லிக்விட் ஃபண்டு. இங்கே ரிஸ்கோ மீட்டரே காட்டுது, மாடரேட்டு, லோ டு மாடரேட்டு. இங்கே பாருங்கள், ஹெச்எஸ்பிசி லிக்விட் ஃபண்ட்லாம் லோ டு மாடரேட். மினிமம் 1000 rupees போட்டாலே போதும். 3 years ரிட்டர்ன் வந்து 22% வந்திருக்கு ஆனுவலைஸ்டாக, இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதில் நான் போட்டுக்கலாம். அட் த சேம் டைம் வந்துட்டு ஸோ இப்போ வந்துட்டு இதில் ஃப்ளெக்ஸி கேப்பில் போனோன்னா மோதிலால் ஆஸ்வால் ஃப்ளெக்ஸி கேப்பு, இந்த மாதிரி நிறையா ஃப்ளெக்ஸி கேப் இருக்குது. ஓகேவா? ஸோ நான் இதில் போயிட்டு இங்கே பாருங்களேன், இதில் வந்துட்டு ரிஸ்கோ மீட்டர் வெரி ஹைன்னு இருக்குது. ஸோ நான் அந்த 10 lakhs 20 lakhs அதில் வந்துட்டு ஒரு போர்ஷன் மட்டும் ஒரு 2 to 3 lakhs மட்டும் இதில் ஸ்பிளிட் பண்ணிட்டு மீதி 6 to 7 lakhs வந்துட்டு இந்த டெட் ஃபண்ட்ஸ் லிக்விட் ஃபண்ட்ஸில் கொஞ்சம் ரிஸ்க்கு கம்மியாக வச்சு பண்ணுறது பெட்டர். ஓகேவா? இப்போ இதை இப்படி பண்ணுறோம். அடுத்து நம்ம ரெகுலராக வந்துட்டு எஸ்ஐபி போட்டே வருவோம்ல. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இஎம்ஐ வந்துட்டு ஒரு 60,000 69,400 கட்டணும்னு சொன்னோன்னா, இதே நம்ம ரெண்ட்டுக்கு இருந்தோம்னா நமக்கு எவ்வளோ வருது, 50,000 தான் ரெண்ட்டுக்கு இருக்கும்னு வச்சுக்கோங்க. அந்த எக்ஸ்ட்ரா ஒரு 19,000 20,000 இருக்குல்ல, அதை வந்து மாதம் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா அதை வந்து நம்ம கொஞ்சம் ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்விட்டி ஃபண்ட்ஸில் அந்த லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட்ஸ்னு கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து போய் பண்ணலாம். இல்லை இங்கேயே வந்துட்டு ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ்லேயே நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ்னு போனீங்கன்னா இங்கே ஹெச்டிஎஃப்சி லார்ஜ் கேப்லேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதோட ரிஸ்கோ மீட்டர் எவ்வளோ வெரி ஹைன்னு இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு ஒரு 30 to 40% ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ஸ்மால் கேப்பில் வந்துட்டு ஒரு 10 to 20% அப்படிங்கிற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு, இல்லை நான் டெய்லி எஸ்ஐபி போகணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி ஃப்ளெக்ஸி கேப் இருக்குல்ல, இதில் வந்து டெய்லி 20 ரூபாயிலேருந்து கூட எஸ்ஐபி போட்டுக்கலாம். ஸோ அப்படி போட்டால் கூட ஒரு மாதத்துக்கு 600 ரூபாங்கிற கணக்கு தான் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி போயிட்டு அமௌண்ட் எவ்வளோ டெய்லி 100 or 200 இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிட்டு கண்டினியூன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்ஐபி செட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வீடு வந்துட்டு பை பண்ணுறது இப்போது ஃபினான்ஷியலி எனக்கு வந்து ஒரு பெட்டர் டெசிஷனாக இல்லை, அதனால் நான் ரெண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு இந்த டவுன் பேமெண்ட்டுக்காக வச்சுருந்த இந்த லம்சம் அமௌண்ட்டெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லாங் டேர்மில் உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது எப்படி இருக்கணுங்கிறத நம்ம வெப்சைட்டில் இருக்க கால்குலேட்டரில் போய் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபைனலாக என்ன கன்க்ளூட் பண்ண வரேன்னு நினைக்கிறேன்னா, இந்தியாவில் ஒரு வீடு வாங்குறதுங்கிறது ஒரு 20 to 30% தான் ஃபினான்ஷியலாக பார்க்குறாங்க. மீதி 70 to 80% ஒரு எமோஷனல் டெசிஷனாக தான் பார்க்குறாங்க. ஸோ இந்த 30% டவுன் பேமெண்ட்டு, இந்த ஒரு 40,000-50,000 இஎம்ஐ இதெல்லாம் வந்துட்டு எனக்கு பிரச்சனை இல்லை, இதெல்லாம் தாண்டி எனக்கு ஒரு சொந்த வீடு இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப முக்கியம், என் பேரண்ட்ஸ்க்கு அதுதான் வந்துட்டு ஒரு லைஃப் டைம் கோலு, இப்படிலாம் இருக்கிறப்போ உங்களால் அது முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்கெல்லாம் மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா வாங்கிடுங்க, தப்பே கிடையாது. ஆனால் அது வந்துட்டு உங்களுக்கு பின்னாடி எந்த பிரச்சனையும் வராத மாதிரி பார்த்துக்கணும். ஓகேங்களா? இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ வந்துட்டு நம்ம கஷ்டப்பட்டு இந்த மாதிரி உழைச்சி சம்பாரிச்சு ஒரு வீடை கட்டி வாசலில் வந்துட்டு நம்ம பேர் போட்டு ஒரு போர்டு போட்டு இருக்கும்ல, அதில் வர ஹாப்பினஸ் வந்துட்டு எந்த ரிட்டர்ன்ஸோ இந்த ஸ்ப்ரெட்ஷீட்டில் இதிலலாம் எதுலேயுமே வராது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் வாங்குங்க, தப்பு கிடையாது. பட் அது ஃபினான்ஷியலாக நமக்கு ஓகேவா, எந்த பிரச்சனையும் பின்னாடி வராதா, நம்மளால் மேனேஜ் பண்ண முடியுமா, ரிஸ்க் எதுவும் இல்லை, அதெல்லாம் பார்த்துட்டு வாங்குங்க, தப்பே கிடையாது. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ வந்துட்டு அடுத்து என்ன மாதிரி வீடியோஸ் போடணுங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஸ்டாங்ஸ் இஸ் ஹியர், நோ மோர் ஃபியர். சியர்ஸ்.